பணியின் போது ஒரு நபர் மது அருந்திட்டு அந்த பர்டிகுலர் ஜாப்ல அந்த பர்டிகுலர் இடத்துல வந்தோ இல்லை அவங்க சீனியர் ஆஃபீஸர்கிட்டயோ ஒரு பிரச்சனை பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் மீது வந்து வழக்கு தொடரணும். ஸோ அப்போ என்ன மாதிரியான எவிடன்ஸை வந்து தாக்கல் செய்யணும் அப்படின்றத வந்து கேட்டிருக்கீங்க. உதாரணத்துக்கு ஒரு வழக்கை சொல்கிறேன். அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ அந்த ஆக்சுவலாக அந்த வழக்கோட ஃபேக்ட் என்ன, கம்ப்ளைண்டர் வந்து என்ன குறிப்பிடுறாரு, ஆப்போசிட் பார்ட்டியான அந்த டிபார்ட்மெண்ட் வந்து என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுத்தாங்க, ஸோ இதற்கான தீர்ப்பு என்ன மாதிரி வந்திருக்குன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த கம்ப்ளைண்டர், இந்த பிட்டிஷனர் வந்து ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கிறாரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். இப்போது அந்த பர்டிகுலர் பர்சன் ஒரு நாள் வந்து மது அருந்திட்டு போதையில் வந்து அவருடைய சீனியர் ஆஃபீஸருக்கு மேலே மிஸ்பிஹேவியர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சீனியர் ஆஃபீஸர் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறாரு. அண்ட் தென் வந்து அந்த பார்ட்டி மீது ஆக்ஷன் எடுத்துக்கிறதுக்காக டெபுட்டி